ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம மோகன்லாலோட பரோஸ்ன்ற 3D படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். ஆண்டனி பெரும்பவூர் ப்ரொடியூஸ் பண்ண இந்த படத்தை மோகன்லால் தான் இயக்கியிருக்காரு. 25th டிசம்பர் ரிலீஸ் ஆன இந்த படத்தில் மோகன்லால், குரு சோமசுந்தரம், ஷயாலா மெக்காஃப்ரே, இக்னாஷியோ, பத்மாவதி ராவ் சீசர்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. மோகன்லால் இந்த படம் மூலமாக டிரெக்டராக அறிமுகமாகிறாரு. அது மட்டும் கிடையாது, இந்த படம் பேன் இண்டியன் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. விஷுவல்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கிற ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபேண்டசி படம்னு தான் சொல்லணும். முதல்ல பார்த்தீங்கன்னா, பரோஸ் கார்டியன் ஆஃப் டிகாமாஸ் ட்ரெஷர் அப்படின்ற நாவலை தழுவி கதை எழுதியிருக்காரு ஜிஜோ புனோஸ். ஆனால் கோவிடுக்கு அப்புறமா இந்த கதையில் நிறைய சேஞ்சஸ் வந்ததுனால புனோஸ் இந்த படத்துல இருந்து விலகி டி.கே. ராஜீவ்குமாரும் மோகன்லாலும் சேர்ந்து இந்த கதையில் நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்கை கொச்சி, கோவா, சென்னை, பேங்காக்ல தான் எடுத்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த படத்தில் ஸ்பானிஷ் ஆக்டர்ஸ்லாம் கூட நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்கு போகலாம். 1663வது வருஷம்ல இந்த படத்தோட கதை ஆரம்பிக்குது. போர்ச்சுகல்ல இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிற ராயல் டாகாமா கிங்ஸுக்கு விசுவாசியா இருக்கிற லெப்டினன்ட் தான் பரோசா நடிச்சிருக்க மோகன்லால். இக்னாஷியோ தான் கிங் ஆஃப் டாகாமாவா இருக்காரு. இவர் அவரோட புதையலை பாதுகாக்கிற பொறுப்பை பரோஸ் கிட்ட கொடுக்குறாரு. இதுக்கடுத்து பரோஸுக்கு என்ன ஆகுது, 400 வருஷமா இதே இடத்துல அவர் எப்படி பேயா சுத்துறாரு, யார் இந்த புதையலை திருட வந்தது, பரோஸுக்கு இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி கிடைக்குமா, இசபெல்லாவா நடிச்சிருக்க ஷயாலாக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற பல கேள்விகளுக்கு பதில் தான் பரோஸ். ஒரு பக்காவான, இன்னும் சொல்ல போனா ஒரு டீசெண்டான ஃபேண்டசி படம் இதுன்னே சொல்லலாம். இது இன்னும் சொல்ல போனா சந்தமாமா கதை மாதிரியே தான் இந்த கதையும் இருக்கு. உங்களுக்கு ஃபேண்டசி படங்கள் ரொம்பவே பிடிக்கும்னா இந்த படமும் சரி, இதில் வர விஷுவல்ஸ், கதை எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை ஏன் 3Dல மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்றத நீங்கள் தியேட்டருக்கு போய் பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா தெரியும். மோகன்லாலுக்கு இதுதான் டிரெக்டராக முதல் படமாக இருந்தாலும் 3D எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், விஷுவல்ஸ்னு எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காரு. இவரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப செமையாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஒரு லெஃப்டினண்ட்டாக அதே சமயம் ஒரு பேயான 2 ரோலுமே செம்மையாக நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். சைல்டு ஆர்டிஸ்ட் ஈஷாவோட ஆக்டிங்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. பரோஸுக்கும் ஈஷாக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இவங்களுக்குள்ள இருக்கிற எமோஷ்னல் சீன்ஸுன்னு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. 15 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன சித்தார்த்தோட அங்கனா ஓ தீரடு படம் இன்னுமே பேசப்பட்டுட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்கு அப்படின்றதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. மோகன்லால் இந்த கதையை எழுதியிருக்க விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே சமயம் எக்ஸைட்டிங்காகவும் இருக்கு. ஒரு நல்ல ஸ்டோரி லைனை கொடுத்து ஃபேண்டசி, புதையல்னு எல்லாமே செமையாக கொண்டு வந்திருக்காரு. இது மட்டும் கிடையாது, ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் வச்சு படத்தை நல்லா கொண்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்னு பார்க்கும்போது ஃபேண்டசி ஜானருக்கு ஏற்ற அத்தனை எலிமெண்ட்ஸும் சரி, விஷுவல்ஸ்னு எல்லாமே சரியாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட பட்ஜெட் அதிகம் தான், அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கிற ப்ரொடக்ஷன் டிசைன், மியூசிக், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பர்ஃபெக்டாக பொருந்திருக்கு. மோகன்லாலோட டிரெக்ஷன்னு பார்க்கும்போது சின்ன பசங்களுக்கும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான கதையை கொண்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான 3D ஃபேண்டசி படத்தை பார்க்கணும்னா இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.